அசைன்மெண்ட் கொடுத்திருந்தோம் இல்லையா, ஏன் யாருமே அது பண்ணல? ஆன்சர் சப்மிட் பண்ணிட்டீங்க? மத்தவங்க ஏன் பண்ணல? Let me share the screen. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நமக்கு வந்து இந்த லெசன் பார்த்தோம் இல்லையா, இதுல புக் பேக் ஆக்டிவிட்டில நம்ம பார்த்திருப்போம் கிராமட்டிக்கல் போர்ஷன்ல டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்ன்ட்டு. ஸோ அந்த டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்லாம் நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணணும், எப்படி சொல்லணும் அப்படிங்கறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருப்போம் இல்லையா. அந்த ஆக்டிவிட்டிஸும் அசைன்மெண்ட்ஸ்ல கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த கொஸ்டின் இல்லாம எந்த கொஸ்டின் பேப்பருமே இருக்காது. கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு வரும். ஸோ இது எப்படி கன்வெர்ட் பண்றோம் டைரக்ட் இன்டைரக்ட் வந்து நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ தட் ஆன்சர் பண்ண ஈஸியா இருக்கும். அண்ட் முக்கியமா இதெல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாதான் கிராமட்டிக்கல் போர்ஷனே ஆன்சர் பண்ண முடியும். நான் ப்ராக்டிஸ் இல்லாம டைரக்டா அங்க போயிட்டு இதுக்கு பதிலா அது அப்படி போட்டுக்கலாம்னா அது பண்ணவே முடியாது. ஏன்னா இது மத்த கொஸ்டின் மாதிரி டிஃபைன் திஸ் டிஃபைன் தட் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. ஸோ டைரக்டா இது இந்த கொஸ்டின் தான் வரும், இதுக்கு இப்படிதான் ஆன்சர் பண்ணணுங்கிற மாதிரியே கிடையாது. ஸோ எந்த மாதிரி வேணாலும் சென்டென்ஸ் கொடுக்கலாம், அதை வந்து நீங்க எப்படி வேணாலும் கன்வெர்ட் பண்ண சொல்லலாம். ஸோ தட் நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா பேசிக்கா பண்ணக்கூடிய ஆல்ட்ரேஷன் என்ன என்ன இன்புட் கொடுக்கணுங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு வரும். அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறது டெக்ஸ்ட் புக் பின்னாடி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அசைன்மெண்ட் கொடுக்கறதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு டவுட்ஸுமே வரும். அந்த டவுட்ஸ் எப்படி கிளியர் பண்றதுன்னே தெரியும். இல்லைன்னா நான் அப்படி சொல்லிட்டே இருப்பேன், நீங்க அந்த டிக்டேஷன் மாதிரி இதை கேட்டுட்டே போகலாம். நீங்க ஒர்க் அவுட் பண்றப்பதான் அதுல என்ன மாத்தணும் மாத்தக்கூடாதுங்கிற ப்ராக்டிக்கல் நாலேஜே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுலதான் நீங்க ஆன்சர் பண்ணவே முடியும். First question பாருங்க. Captain said the aircraft will be taking off in a few minutes. The captain என்ன சொல்றாரு? Aircraft will be taking off in a few minutes அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல aircraft கிளம்பிரும் அப்படின்னு மென்ஷன் பண்றாரு. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? கேப்டன் டோல்ட். செட்ங்கிற வேர்டை ஆப்வியஸ்லி என்ன சொல்லி மாத்தணும்? டோல்டுங்கிறத சொல்லி மாத்தணும். தட் அப்படிங்கிற வேர்டு கண்டிப்பா ரிப்போர்ட்டட் ஸ்பீச். இந்த ரிப்போர்ட் ஸ்பீச்னா என்னது? இன்டைரக்ட் ஸ்பீச்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். தட் அப்படிங்கிற வேர்டு ரிப்போர்ட் ஸ்பீச்ல கண்டிப்பா வரணும். ரெண்டையும் கனெக்ட் பண்ற மாதிரி. தட் த ஏர்கிராஃப்ட் வில் பி அப்படிங்கறத நீங்க என்ன சொல்லணும்? பாஸ்ட் டென்ஸ்ல. ஏன்னா அது நடந்து முடிஞ்சது சொல்றோம் இல்லையா. சோ would be taking off in a few minutes அப்படின்னு. so would be taken off. இங்க டேக்கிங் பதிலா என்ன வரணும்? டேக்கன் ஆஃப்னு வரணும். சோ பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றோம் இல்லையா, அப்படி சொல்றப்போ நடந்து முடிஞ்ச மாதிரி சொல்லுவோம். சோ டேக்கன் ஆஃப் would be taken off in a few minutes அப்படிங்க. ஸோ கொஞ்ச நேரத்துல வந்து கிளம்பிடும் அப்படின்னு கேப்டன் வந்து சொல்றாரு அப்படிங்கறத. பொதுவாகவே இந்த டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்க்கு யூ ஹேவ் டு ரிமெம்பர் தேர் ஆர் 4 ரூல்ஸ், பேசிக் ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் திங், ரிமூவ் ஆல் த apostrophes. become to become ஃபார்ம் ஒன் சென்டென்ஸ். ஸோ எல்லா அப்போஸ்ட்ரபிஸும் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு சென்டென்ஸா கொடுக்கணும். ஒரு சென்டென்ஸா கொடுக்கறது இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ரூல். அப்போஸ்ட்ரபிஸ் ரிமூவ் பண்ணிடணும், ஒரே சென்டென்ஸா கொடுக்கணும். செகண்ட் ரூல் என்ன பண்ணணும்? செட் அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலா என்ன கொடுக்கணும்? டோல்ட் ஆர் ஆஸ்க்டு அப்படின்னு கொடுக்கணும். கொஸ்டின் பண்ற மாதிரி வருது அப்படின்னா நீங்க ஆஸ்க்டு அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா என்ன சொல்லணும்? டோல்ட் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த ரெண்டையும் ரீப்ளேஸ் பண்ணணும். தேர்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மொத்த சென்டென்ஸையும் பாஸ்ட் டென்ஸ்ல கொடுக்கணும். ஏன்னா நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த சொல்றோம். சோ தட் பாஸ்ட் டென்ஸ்ல கொடுக்கணும். நீங்க அந்த கொஸ்டினை வந்து நல்லா ரீட் பண்ணிக்கணும். அது டெய்லி நடக்கிற ஒரு ரொட்டீன். இப்ப சன் ரைசஸ் இந்த ஈஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா அது டெய்லி நடக்கக்கூடிய விஷயம். சோ அதை நீங்க பாஸ்ட் டென்ஸ்ல சொல்ல முடியாது, ஏன்னா அது நடந்துகிட்டே தான் இருக்கும் டெய்லி. சோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரப்போ நீங்க அதை வந்து அப்படி சிம்பிள் சென்டென்ஸ்ல கொடுத்துருக்கிறத நீங்க அப்படியே சிம்பிள் கண்டினியூஸ்ல கொஞ்சம் மாத்தி கொடுக்கலாம். ஆனா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்லயே அதை நீங்க சொல்லலாம். பாஸ்ட் டென்ஸ்ல சொல்ல வேண்டியது இல்ல. மத்தபடி ஒரு கான்வோ நடக்குது, ஒரு ஏதோ ஒரு ஆக்ஷன், ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்குது, ஏதோ ஒரு சினாரியோ நடக்குதுன்ற மாதிரி கொஸ்டின்ஸ்ல இருக்கு. இப்ப இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, கேப்டன் said that aircraft will be taking off in a few minutes. சோ இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா you have to remember பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கணும் அந்த சென்டென்ஸ். நாலாவது ரூல் ஜெண்டர் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ ஜெண்டர் ரீப்ளேஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம்.
ஷீ ஹி யாரு மென்ஷன் பண்ணி பேசுறாங்கிறத நீங்க நல்லா கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு அதை நீங்க வந்து ஜெண்டர் ரீப்ளேஸ்மெண்ட்ல கொடுக்கணும். இப்ப என்ன பத்தியே நான் பேசிக்கிறேன் அப்படின்னா மீங்கிற இடத்துக்கு பதிலா ஐங்கிற இடத்துக்கு பதிலா ஹி ஆர் ஷி ஆனா பொண்ணாங்கிறத ரீட் பண்ணி அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணி போடணும். ஸோ இந்த மாதிரி ஜெண்டர் ரீப்ளேஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம். இந்த 4 விஷயத்த கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டனாலே இந்த ரிப்போர்ட் ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப ஈஸி. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. she said this letter gave me a pleasant surprise yesterday. சோ என்ன சொல்றாங்க, இந்த லெட்டர் ரீட் பண்ணப்போ எனக்கு நேற்று சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ இது ஆல்ரெடி முடிஞ்ச ஒரு விஷயத்த பத்தி தான் சொல்லியிருக்காங்க. சோ அதை எப்படி சொல்லலாம், she said that this letter gave me அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா. சோ பாஸ்ட் டென்ஸ்ல தான் சொல்லியிருக்காங்க. சோ அது அப்படியே நீங்க பாஸ்ட் டென்ஸ்லயே கொடுத்துக்கலாம். gave her meங்கிற இடத்துக்கு பதிலா என்ன சொல்றோம், she. ஏன்னா இங்க ஷீ யார பத்தி சொல்றாங்க, அவங்கள பத்தி அவங்களே சொல்லிக்கிறாங்க. எனக்கு இது சந்தோஷமா இருந்துச்சுன்னு அவங்களே சொல்றாங்க. சோ அந்த ஷீக்கு பதிலா என்ன போட்டுக்கலாம், ஹெர் அப்படின்னு போட்டு, மீக்கு பதிலா என்ன போட்டுக்கலாம், ஹெர்ன்னு போட்டுக்கலாம். ஹெர் a pleasant surprise yesterdayங்கிறத பிஃபோர் டே அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். கன்வெர்ட் பண்ணி சொல்றப்போ பிஃபோர் டே அப்படின்னு சொல்லலாம். சி பாருங்க. the teacher said to Vishnu Shivani which lines of this poem have you not understand. so டீச்சர் கொஞ்சம் சிவானி கிட்ட என்ன கேக்குறாங்க, இந்த போயம்ல எந்த லைன் உனக்கு புரியல அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பண்றாங்க. சோ இத கன்வெர்ட் பண்றப்போ என்ன சொல்லலாம், இத கன்வெர்ட் பண்றப்போ நமக்கு டீச்சர் செட் தட் செட்ங்கிறதுக்கு இங்க கொஸ்டின் மார்க்ல கொடுத்திருக்காங்க. சோ கொஸ்டின் மார்க்ல கொடுத்திருக்கப்பே நம்ம கன்ஃபார்ம் என்ன பண்ணிக்கலாம், கேக்குறது ஆஸ்க்டுன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். டீச்சர் ஆஸ்க்டு சிவானி கிட்ட கேக்குறாங்க, ஆஸ்க்டு கொஸ்டின் பண்றாங்க இல்லையா. ஆஸ்க்டுன்னு சொல்றோம். ஆஸ்க்டு சிவானி தட் which lines of this poem she had not understand. சோ இத வந்து பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றோம். ஹேவ்ங்கிறது என்னது, சிம்பிள் சாரி பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லியிருக்காங்க ஹேவ்னு கொடுத்து இல்லையா. சோ அத பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல கன்வெர்ட் பண்றோம். சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கிறத பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல கன்வெர்ட் பண்றோம். சோ ஹேவ் அப்படிங்கிறதுக்கு பதிலா ஹேட் பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றோம் இல்லையா. சோ ஹேட் நாட் அண்டர்ஸ்டுட், அண்டர்ஸ்டாண்டுக்கு பாஸ்ட் டென்ஸ் என்னது, அண்டர்ஸ்டுட்னு சொல்றோம் இல்லையா. சோ அண்டர்ஸ்டுட்னு போட்டு மென்ஷன் பண்றோம். இங்க பாருங்க, ஆஃப் திஸ் போயம் ஹேவ் யூங்கிறது டைரக்டா சிவானிய மென்ஷன் பண்றது. சோ அது ஜெண்டர் ரீப்ளேஸ்மெண்ட் பாருங்க, ஷீ அப்படின்னு போடுறோம். டீச்சர் ஆஸ்க் சிவானி கிட்ட கொஸ்டின் பண்றாங்க என்னன்னு, தட் which lines of this poem she had not understood. இந்த போயம்ல எந்த லைன் புரியலன்னு சிவானி கிட்ட கொஸ்டின் பண்றாங்க அப்படின்னு ஆன்சர் பண்றோம். ஜெண்டர் ரீப்ளேஸ்மெண்ட்டும் இதுல பாத்துக்கணும், பாஸ்ட் டென்ஸ்ல கன்வெர்ட் பண்றப்ப எப்படி பண்றாங்கன்றதையும் பாத்துக்கணும். அண்ட் இதுல பாருங்க, இந்த ஆக்சுவலி இந்த செகண்ட் கொஸ்டின் இதுல வராது, நம்ம இதை விட்டுருவோம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, சேஞ்ச் த ரிப்போர்ட்டட் ஸ்பீச். சோ இதுவும் பாருங்க அதே மாதிரி தான் எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. he said I write a letter. சோ இது பாருங்க ஒரு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். சோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க, he said I write a letter அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நார்மலா அவர் என்ன சொல்றாரு, நான் ஒரு லெட்டர் எழுதுறேன் அப்படின்னு நார்மலா சொல்றாரு. சோ இது எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், he said that அது he ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. so he said that he wrote. ஐக்கு பதிலா என்ன சொல்றாரு, அவரை பத்தியே சொல்லிக்கிறாரு. சோ the gender replacement would be he. அவர் he தானே. சோ he சொல்லிக்கிறோம், ஐக்கு பதிலா he wrote. ரைட் பாஸ்ட் டென்ஸ் என்னது, wrote a letter. he said that he wrote a letter அப்படின்னு சொல்றோம். செகண்ட் பாருங்க, he said அவர் என்ன சொல்றாரு, I am an early riser. early riser என்னது, காலைல சீக்கிரம் எந்திரிப்பாங்க இல்லையா. சோ அது I am a early riser அப்படின்னு சொல்றாரு. சோ அதை ரீப்ளேஸ் பண்ணி எப்படி சொல்றோம், he said that he is an early riser. ஆம் கொடுத்திருக்காங்க இல்லையா. சோ இந்த ஆம்ங்கிறதும் இந்த டெய்லி ஏர்லி ரைசர்ங்கிறது என்னது, டெய்லி அவங்களுக்கு நடக்கக்கூடிய ரொட்டீன் இல்லையா. சோ அந்த ரொட்டீன்ல மென்ஷன் பண்றப்போ அதை பாஸ்ட் டென்ஸ்ல சொல்ல மாட்டோம், அதே பிரசன்ட் டென்ஸ்லயே சொல்லுவோம். அந்த ஆம் பதிலா என்ன கொடுக்குறோம், இஸ் அன் ஏர்லி ரைசர் அப்படின்னு சொல்றோம். சோ அந்த சிம்பிள் ஆம் இந்த வேர்டை நீங்க பாத்திருக்கீங்கனாலே, ஆம் பக்கத்துல வந்து ஒரு டெய்லி ரொட்டீன் வேர்டு மாதிரி வந்திருக்கு, அந்த சென்டென்ஸ் இருக்கு அப்படின்னாலே நீங்க என்ன பண்ணலாம், அதுக்கு பதிலா அதை அப்படியே திருப்பி பிரசன்ட் டென்ஸ்லயே கொடுக்கலாம். இஸ் கொடுக்குறோம் இல்லையா, இஸ் வாஸ் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி நம்ம கொடுக்கலாம். இது பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல சாரி கண்டினியூஸ் டென்ஸ்ல கொடுக்குறோம் இல்லையா. சிம்பிள் சென்டென்ஸ்ல என்ன கொடுத்திருந்தாலும் அதுக்கு அடுத்த ஜர்னரான கண்டினியூஸ் டென்ஸ்ல நீங்க அதை மென்ஷன் பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஆம் அந்த மாதிரி சிம்பிளா கொடுத்துருக்கிறதுக்கு நீங்க இஸ் வாஸ் யூஸ் பண்ணி அதை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ he is an early riser அப்படின்னு சொல்லி he said that he is an early riser அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, டீச்சர் செட் அருண் யூ ஷுட் ட்ரை ஹார்ட். டீச்சர் என்ன சொல்றாங்க, அருண் இன்னும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை எப்படி கன்வெர்ட் பண்றோம், டீச்சர் டோல்ட் தட் அருண் ஷுட் ட்ரை ஹார்ட். ஸோ டீச்சர் வந்து அருண் கிட்ட சொல்றாங்க தட் he should try hard அப்படின்னு. ஸோ இது நீங்க ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த சென்டென்ஸ் மாதிரியும் ஆன்சர் பண்ணலாம். செகண்ட் சென்டென்ஸ் மாதிரியா, டீச்சர் டோல்ட் அருண்
அருண் கிட்ட சொல்றாங்க that he should try hard அப்படின்னு. ஸோ அருண் கிட்ட வந்து ஒரு டீச்சர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, that he should. ஜெண்டர் ரீப்ளேஸ்மெண்ட் பாருங்க, யூக்கு பதிலா அருண் கிட்ட பேசுறதுனால he பையங்கிறதுனால ஹீன்னு போடுறோம் இல்லையா, பொண்ணுன்னா ஷீ போடுவோம் இல்லையா, இங்க பையங்கிறதுனால he should try hard அப்படின்னு மென்ஷன் பண்றோம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் மாதிரி கொடுக்கலாம், செகண்ட் சென்டென்ஸ் மாதிரி கொடுக்கலாம். ரெண்டுலயுமே பாருங்க உங்களுக்கு that இருக்கும், பாஸ்ட் டென்ஸ்ல கொடுத்துருப்போம், அண்ட் வந்து ஜெண்டர் ரீப்ளேஸ்மெண்ட் கரெக்டா பண்ணிருப்போம், மொத்த சென்டென்ஸ் ஒரே சென்டென்ஸ் ஆக்கி சொல்லியிருப்போம். ஸோ இந்த விஷயத்த கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கணும். அடுத்து பாருங்க, why did the master scold the crowd for using the words beast or brute? ஸோ இது வந்து நமக்கு இந்த லெசனோட கிளைமேக்ஸ்ல கொடுத்துருந்தாங்க இல்லையா, பார்ட் 1ல மாஸ்டர் வந்து கிரவுட்குள்ள வரப்போ ஏன் வந்து டைகரை பீஸ்ட் சொல்லாதீங்க ப்ரூட் சொல்லாதீங்கன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 2 மார்க் கொஸ்டின் இது. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெசன் இந்த பார்ட் 1ல இருந்தும் பார்ட் 2 கண்டினியூஷன் இருக்கு இல்லையா, அதுல இன்னும் இந்த 2 லெசன்ல இருந்து கம்பைன் பண்ணி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். இந்த 2 மார்க் கொஸ்டின்ல இந்த 2 லெசனை கம்பைன் பண்ணி ஒரு கொஸ்டின் வரும். அதுல பார்ட் 1ல இருந்து ஒண்ணு வரும், பார்ட் 2ல இருந்து ஒண்ணு வரும், அப்படி கிடையாது. ரெண்டையும் கம்பைன் பண்ணி யூ கேன் ஹேவ் 1 கொஸ்டின். ஸோ அதுல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர்ல இது கேட்டிருக்காங்க, இன்னொரு கொஸ்டின் பேப்பர்ல 6th கொஸ்டின் இருக்கு இல்லையா, வாட் havoc did the tiger cause when he entered the market road? ஸோ மார்க்கெட் ரோடுக்குள்ள வரப்போ டைகர் வந்து என்ன காஸ் பண்ணுச்சு, ஹேவோக்னா அந்த சலசலப்பு ஒரு சத்தம்னு சொல்றோம்ல, டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி, அது ஏன் கிரியேட் பண்ணுச்சு, டைகர் உள்ள வந்தது ஏன் அது நடந்துச்சு அப்படின்னு கொஸ்டின் பண்றாங்க. ஸோ அதுக்கு என்ன சொல்லுவோம், பயமா இருந்துச்சு, ஒண்ணு மக்கள் வந்து பயந்தாங்க, ரெண்டாவது பயந்துகிட்டு இங்கேயும் அங்கேயும் ரேண்டமா ஓடுனாங்க, ரன்னிங் ஃபார் தேர் லைஃப்ஸ். ஸோ இந்த 2 பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரே எனக்கு பண்ண தெரியல, சென்டென்ஸ் ஃபார்ம்ல எனக்கு எழுத தெரியல அப்படின்னாலும் நீங்க அந்த 2 கீவேர்டை வந்து முக்கியமா கொடுக்கணும். ஏன்னா இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுனாலே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன சொல்லுவோம், டைகர் உள்ள வந்ததும் வந்து பயந்தாங்க, பயந்துகிட்டா என்ன பண்ணாங்க, இங்கேயும் அங்கேயும் ஓடுனாங்க. இது 2 தான் இந்த கொஸ்டின் கூட ஆன்சர். இது நீங்க இங்கிலீஷ்ல எனக்கு ஃபுல் சென்டென்ஸ்ல கொண்டு வர முடியல அப்படின்னாலும் நீங்க அந்த ஃபியர் ஃபர்ஸ்ட் வந்து பீப்புள் ஃபியர்டு இல்லையா, பயந்தாங்க அப்படிங்கிற அந்த ஃபியர் பீப்புள் ஃபியர்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். அடுத்து பயந்துட்டு என்ன பண்ணாங்க, ரன்னிங் ஃபார் தேர் லைஃப்ஸ், பயந்து ஓடுனாங்க இல்லையா. ஸோ இந்த 2 பாயிண்ட்டையும் கண்டிப்பா சொல்லணும், ரன்னிங் ஃபார் தேர் லைஃப்ஸ் அப்படிங்கிறது. இன்கேஸ் நான் வந்து சென்டென்ஸே உங்களுக்கு ஃபார்ம் பண்ண தெரியலன்னா இந்த 2 வேர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றேன். அட்லீஸ்ட் இதுவாது இருக்கணும், இந்த கீவேர்ட்ஸ் இருந்தாலாவது உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்கு, மார்க் யூஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா, அதுக்காக சொல்றேன். 5th கொஸ்டின் பாருங்க, அந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச் தான். நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க, she says I am ready அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல பாருங்க, she said that she was ready அப்படின்னு கன்வே பண்றோம். இங்க பாருங்க, I am ready அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன், இப்ப நடந்து முடிஞ்ச ஒரு ஆக்ஷன். சோ அதை நம்ம என்ன சொல்றோம், பாஸ்ட் டென்ஸ்ல கொடுக்குறோம், she was ready அப்படின்னு கொடுக்குறோம். she said that, சேஸ்ங்கிறது என்னவா கன்வே பண்றோம், said அப்படின்னு கன்வே பண்ணா, சேஸ்க்கு பாஸ்ட் டென்ஸ் said இல்லையா. சோ said that she was ready, ஐக்கு பதிலா என்ன போடுறோம், she, ஏன்னா அவங்க பத்தியே சொல்லிக்கிறாங்க. சோ அந்த ஐக்கு பதிலா ஜெண்டர் ரீப்ளேஸ்மெண்ட் she was ready, ஆம்ங்கிறத பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றோம், முடிஞ்சு போனதா சொல்றோம் பாஸ்ட் கண்டினியூஸ்ல. சோ she was ready. So again question, he said I will write a letter. So அவர் I will write a letter அப்படின்னு சொல்றாரு. So இது நீங்க எப்படி ஆன்சர் பண்ணலாம், he said that he will write a letter. will write, நீங்க வந்து will shall வந்திருக்கு அப்படின்னாலே நீங்க அந்த will shall அப்படியே டைரக்ட் ஸ்பீச்லயும் கொடுக்கலாம், அதுவும் கரெக்ட் தான். நீங்க அந்த பாஸ்ட் டென்ஸ்லயும் கொடுக்கலாம், அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த கண்டென்ட், என்ன கண்டென்ட்ல சொல்றாங்களோ அதை பொறுத்து. he said he will write, ஏன்னா அது ஃபியூச்சர் டென்ஸ்ல தான் சொல்றோம், நடக்க போற விஷயத்தை தான் சொல்றோம் இல்லையா. சோ உங்களுக்கு ரீட் பண்றப்ப இந்த விஷயம் ஒரு முன்னாடி நடந்தது, ஒரு ஹிஸ்டாரிக் ஈவெண்ட், நடந்து முடிஞ்ச விஷயம் அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க அந்த இப்போ கரண்ட்ல அது இல்ல, முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறப்போ நீங்க பாஸ்ட் டென்ஸ்ல கொடுக்கலாம். இல்லைன்னா நீங்க அந்த ஃபியூச்சர் டென்ஸாவே will shall அப்படின்னு கொடுத்து மென்ஷன் பண்ணலாம். he said that he will write a letter அப்படின்னு சொல்லலாம். he said that he would write a letter, he would wrote a letter அப்படின்னு சொல்லலாம். பாஸ்ட் டென்ஸ்ல கொடுக்குறப்போ இந்த will would மாத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பா பக்கத்துல இருக்கிற வேர்பையும் ஆக்ஷன் வேர்பையும் என்னவா மாத்தணும், பாஸ்ட் டென்ஸ்ல மாத்தணும், ரைட்டுக்கு பதிலா ரோட் போடணும். இந்த ரெடிக்கு பாஸ்ட் டென்ஸ் தான் மேல கொடுத்திருக்கோம், ரெடிக்கு பாஸ்ட் டென்ஸ் என்னது, ரெடி தான். சோ ரெடி அப்படின்னு கொடுத்திருக்கோம். she said to me you are a clever boy. சீல பாருங்க, she said to me
யூ ஆர் அ கிளவர் பாய். ஸோ வந்து அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லிச்சு யூ ஆர் அ கிளவர் பாய் அப்படின்னு. ஸோ ஆப்வியஸ்லி இங்க என்ன தெரிய வருது, அந்த மீங்கிறது ஒரு பையன் அப்படின்னு இதை ரீட் பண்றப்ப நமக்கு புரியுது இல்லையா? ஸோ அப்படி சொல்லலாம் ஷீ டோல்ட் மீ, இல்லைன்னா ஷீ டோல்ட் ஹிம் அப்படின்னு கொடுத்துட்டு தட் ஹி இஸ் அ கிளவர் பாய், ஹி வாஸ் அ கிளவர் பாய் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா நானே அந்த வாக்கியத்தை சொல்ற மாதிரி ஷீ டோல்ட் மீ, என்கிட்ட சொன்னாங்க தட் நான் வந்து புத்திசாலி அப்படின்னு, ஐ எம் அ கிளவர் பாய் அப்படின்னு. ஷீ டோல்ட் மீ தட் ஐ எம் அ கிளவர் பாய் அப்படின்னு கொடுக்கலாம். இல்லன்னு நம்ம இன்னொருத்தர ஆஸ்பெக்ட்ல இருந்து சொல்றோம் அப்படின்னா ஷீ டோல்ட் மீ, ஷீ டோல்ட் ஹிம் அப்படின்னு கொடுத்துட்டு ஹி வாஸ் அ கிளவர் பாய் இல்ல ஹி இஸ் அ கிளவர் பாய் அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணலாம். ஸோ நீங்க வந்து சென்டென்ஸ் ஃபார்மேஷன் நீங்க பண்ணிட்டு அது கரெக்டா இருக்கான்றதையும் ரீசெக் பண்ணிக்கணும். ஏன்னா அது அந்த சென்டென்ஸ் அந்த கோர்வேல வருதாங்கிறதையும் நம்ம பாத்துக்கணும் இல்லையா? ஸோ அதுவும் அங்க ரொம்ப முக்கியம். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நோட் பண்ணிக்கணும். ஆல்வேஸ் ரிமெம்பர், நீங்க டைரக்ட் இன்டைரக்ட் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல ஆன்சர் பண்றீங்கனாலே 4 விஷயத்த கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கணும். அப்போஸ்ட்ரோஃபிஸ் ரிமூவ் பண்ணிடணும். செட்டுக்கு பதிலா என்ன கொடுக்கணும், செட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு பாஸ்ட் டென்ஸ்ல டோல்டு, இல்ல சேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா செட்டு, அந்த வேர்டை நீங்க கரெக்டா கொடுக்கணும். ஆப்வியஸ்லி அந்த டோல்டு, செட்டு, ஆஸ்க்டு இதெல்லாம் வர்றப்போ பக்கத்துல தட் அப்படிங்கிற வேர்டும் கண்டிப்பா கொடுக்கணும். ஸோ தட் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல நம்ம கன்வெர்ட் பண்றோம் இல்லையா, அதுல ஜெண்டரை கண்டிப்பா நம்ம மாத்தணும். ஏன்னா ஐ எம் ரெடி, ஹீ ரெடி, ஷீ வில் ரெடி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா அதை வந்து நீங்க அப்படியே அந்த பையனா பொண்ணா யாரு யார்கிட்ட பேசுறா அப்படிங்கறத நீங்க ஹீ ஷீங்கிறத மென்ஷன் பண்ணி அந்த ஆன்சர்ல வந்து நீங்க ஜெண்டரை மாத்தணும். அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கணும். ஆல்வேஸ் ரிமெம்பர், நீங்க நம்ம கன்வெர்ட் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கணும். நடந்து முடிஞ்ச விஷயத்த சொல்ற மாதிரி இருக்கணும். அது ரொட்டீனா நடக்கிற விஷயம் ஹாபிச்சுவலா இருக்குன்னா நீங்க அதை அப்படியே சொல்லலாம், பிரசன்ட் டென்ஸ்லயே கொடுக்கலாம். இல்லைன்னா பாஸ்ட் டென்ஸ்ல தான் அதை மென்ஷன் பண்ணணும். ஹேவ் கொடுத்திருந்தாங்கன்னா ஹேடு கொடுக்கணும். ஆம் கொடுத்திருந்தாங்கன்னா பாஸ்ட் டென்ஸ்ல கொடுக்குறப்போ வாஸ், நாட் அந்த மாதிரி, சாரி வாஸ், இஸ் அப்படி போட்டு கொடுக்கணும். ஸோ இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. ஸோ இதை நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆக்டிவிட்டிஸ் அதுல கொடுக்குறப்பையும் நீங்க அசைன்மெண்ட்ஸ் வந்து கிளாஸ்ல அட்டன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாதான் ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா இந்த கிராமட்டிக்கல் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க செல்ஃபா நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாதான் இது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னே உங்களுக்கு புரியும். ஏன்னா நான் லெக்சர் எடுக்கிற மாதிரி நான் இப்ப சொல்லிட்டு போயிடலாம், இப்ப புரிஞ்ச இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் உங்களுக்கு புரியும். இதுவே வந்து தனியா ஒரு கொஸ்டின் கொடுத்து அதை ஆன்சர் பண்ணணும்னா கொஞ்சம் திணறுவீங்க இல்லையா? அதுக்கு நீங்க கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் முன்னாடி என்ன வரும், பின்னாடி என்ன வரும், ஹீ எப்படி ரீப்ளேஸ் பண்றோம், ஷீ எப்படி ரீப்ளேஸ் பண்றோங்கிற நாலேஜ் கிடைக்கும். ஸோ நீங்க அது இதுல எந்த மாதிரியான கொஸ்டின் கொடுத்தாலும் உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா இது நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு 3 மார்க் 5 மார்க்குங்கிறது கண்ணுக்கு தெரிஞ்சு வரக்கூடியது. இது ஈஸியா விட்டுறக்கூடாது இல்லையா? ஸோ இதுக்கு நீங்க கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த ஜெண்டர் ரீப்ளேஸ்மெண்ட், தட் வேர்டு, ஆஸ்க்டா, செட்டா அப்படிங்கிற வேர்டு, இந்த பாஸ்ட் டென்ஸ்ல கொடுக்கக்கூடியது, இந்த 4 விஷயத்த ஃபாலோ பண்ணனாலே இது வந்து உங்களுக்கு மோர் ஆர் லெஸ் பழகிடுவீங்க. இது ஒர்க் அவுட் பண்ணிடலாம். நான் அசைன்மெண்ட்ஸ் அடுத்து போடுறேன் உங்களுக்கு. ஏற்கனவே போட்ட அசைன்மெண்ட்டை பண்ணுங்க. நான் அது டைம் க்ளோஸ் ஆயிடுச்சு, நான் அதை க்ளோஸ் பண்ணிருக்கேன். ஸோ தட் டைமை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி போடுறேன். அதை நீங்க திருப்பி ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒர்க் அவுட் பண்ணி போடுங்க. நான் இது இல்லாமலும் நான் வந்து ஆன்சர்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு, அதையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் புக் பேக்ல இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டியை கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. பேசேஜ் ரீட் பண்ணி கீழே ஆன்சர் பண்றது, அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க லெசன்ஸை பொறுத்த வரைக்கும் லெசன்ல இருக்கக்கூடிய கருத்தை உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டா போதும். அதுல என்ன சொல்ல வராங்க, யாரு என்ன கேரக்டர் நேம்ஸ் என்ன அப்படிங்கிறது மட்டும் அந்த கரு உங்களுக்கு புரிஞ்சா போதும். அதுல நீங்க வந்து கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிடலாம். அது வந்து 2 or 3 மார்க்ஸ்க்கு தான் வரும். ஸோ அது உங்களுக்கு ஈஸியா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு எழுதக்கூடியது. பட் இங்க நம்ம பாக்குறது வந்து கிராமட்டிக்கல் போர்ஷன் தான் உங்களுக்கு மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின் பேப்பர் வரும். ஏன்னா புக் பேக்ல இருக்கக்கூடிய கிராமட்டிக்கல் போர்ஷன்ல என்ன டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சா, பிரசன்ட் டென்ஸா, பாஸ்ட் டென்ஸா, பெர்ஃபெக்ட் டென்ஸா, இல்ல வந்து கன்ஜெக்ஷன், ப்ரிபோசிஷன், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்து, ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து 80% இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் ஆகணும். ஏன்னா கம்பேரிட்டிவ்லி இந்த இது வந்து நீங்க லெசனை புரிஞ்சுக்கிட்டாலே ஆன்சர் பண்றது ஈஸி. ஸோ இதுக்கு தான் நீங்க வந்து அதிகமா கவனம் செலுத்தி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஆக்டிவிட்டிஸ் டெய்லி அட்டன் பண்ணணும். அது புரியலன்னா என்னன்னு கொஸ்டின் பண்ணி கேட்கணும். ஏன்னா நீங்க ஒர்க் அவுட் பண்ணாதான் அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட். ஸோ அந்த அசைன்மெண்ட்ஸ் கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணுங்க. கொடுக்குற அசைன்மெண்ட்டை கரெக்டா ஃபாலோ பண்ணி சப்மிட் பண்ணுங்க. இல்ல அதுல டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா சொல்லுங்க. நம்ம வந்து அதை டிஸ்கஸ் பண்ணி அதை நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதோட கண்டினியூஷன் பார்ட் 2 இருக்கு இல்லையா, இந்த லெசனோட கண்டினியூஷன்,
அதை வந்து பார்ப்போம். அப்போ இந்த இதுல நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இதெல்லாம் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் அப்ப நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.